கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மலர செய்யும் தேவன் இந்த செகண்ட் பார்ட் எனக்கு தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நென்னடியார் திரு நாமத்தின் ஆதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நென்னடியார் திரு நாமத்தின் ஆதரவேல். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தினமதிலும் கூட வந்த நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ பொது வழியாம், நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ பொது வழியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி செரவுமே சன்னதம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி செரவுமே சன்னதம். இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புலுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புலுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானர் தூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானர் தூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தற்றமில்லை பரணி, நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தற்றமில்லை பரணி. இயேசுவின் நாமத்தினாலே ஜீவங்களின் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் பல வகையான வல்லமையிலே உடையவராக. அதுல ஒரு வல்லமையை நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அது எதுல இருந்து அடிப்படைனா ஓசியா 14வது அதிகாரம் 5வது வசனத்துல தேவனுடைய பல விசேஷமான வல்லமையில இது ஒரு வல்லமை. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். இதற்காக பனியை போல் இருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் லீலி புஷ்பத்தை மலர்வான். மலர்றதற்கு காரணம் ஒரு வாசனை வீசணும். நம்ம நேற்று போன வாரம் அந்த வாசனை அந்த மலருக்காக இல்ல, ஆண்டையோட நாமம் மகிமைப்படுவதற்காக ஒரு வாசனை வீசு. டீட்டெயிலா பார்த்தோம். அது முதல் செய்தி. இன்னைக்கு நம்ம எதற்காக ஆண்டவர் மலர செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா, என்னாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. 17வது அதிகாரம் 5வது வசனத்துல அடுத்து ஒரு மலர செய்கிறார். அது எதுனா கோலை மலர செய்கிறார். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. என்னாகமம் 17வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவருடைய கோல் தெரிந்து சோசன் பீப்புள், எல்லாருடைய கோலும் வைக்கணும், எல்லா கோத்திரத்தையும் கோலும் உள்ள வைக்கணும், எல்லாம் பேர் எழுதியிருக்கும், ஏமாத்தல முடியாது ஆட்டம். தெரிந்து கொள்ள கோல் துளிர்க்கும் இப்படி. அப்ப ஆண்டவர் ஏன் இதை செய்கிறார்? காரணம் அவரே சொல்லிட்டார். இப்ப என்ன நடக்குது அப்படிங்கன்னா, ஒரு முறுமுறுப்பு நடக்கிறது. இப்படி இஸ்ரேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாக, உங்களுக்குன்னா மோசே ஆரோன் ஒரு காம்பினேஷன், மோசையும் ஆரோனும் ஒன்னா இருக்கிறாங்க. முறுமுறுக்கும் பொழுது 2 பேரும் கஷ்டப்படுறாங்க. 2 பேருடையக்கும் ஒரு விடுதலை கொடுக்கப்படுகிறார். முறுமுறுப்புல இருந்து. என்னாகமம் 17வது அதிகாரம் 5வது வசனம்.
இப்படி இஸ்ரேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிற அவருடைய முறுமுறுப்புகள் என்னை விட்டு ஆண்டவர் 2 பேரையும் இணைக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆண்டவர் பிளஸ் மோசே ஆரோன், இன்னொரு பக்கம் இஸ்ரேல் மக்கள். இஸ்ரேல் மக்கள் முறுமுறுக்கும் பொழுது அந்த முறுமுறுப்பு யாரை நோக்கி வரும்னா இந்த குரூப்போட 3 பேர் காம்பினேஷன், ஆண்டவர், மோசே, ஆரோன். அதனால ஆண்டவர் தண்ணியை இணைத்து சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு விரோதமாக உருவருக்கிற அவருடைய முறுமுறை என்னை விட்டு ஒழிக்கும். இவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் இருக்கு. ஆண்டவருக்கு எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. நோக்கம் இல்லாம அவர் எதையுமே செய்ய மாட்டார். இன்னைக்கு நம்ம பார்க்கிற கோலை மலர செய்கிறோம். லீலி புஷ்பத்தை போல் மலர செய்யறது வாசனை வீச காரணம் வேற. ஆனா இங்க என்ன ஆண்டவர் செய்கிறார்னா, ஒரு முறுமுறுப்பை ஒளிய செய்வதற்காக அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அதற்காக இனி முறுமுறுப்புங்கிறது என்ன அர்த்தம்னா, இனி யாரும் பேச முடியாதபடி அவருடைய வாயை அழைக்கிறார். இவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தது இதுங்க 17வது அதிகாரத்துல நம்ம இருக்குது. ஆனா இது எங்கவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னாகமம் 11வது அதிகாரத்திலேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. வாசிப்போமா? என்னாகமம் 11வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போயிரும். நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்டவர் ஒரு பெரிய பெரிய அற்புதங்களை செய்து எகிப்துல வந்து தம் பிள்ளைங்களை வெளியே கொண்டாடுறாங்க. அன்னைக்கு அவங்க முறுமுறுக்கல கதறி கதறி அழுகிறாங்க. ஐயோ, ஆலோட்டியுடைய பாடுகள் கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி அழுது கண்ணீர் வெடிக்கிறாங்க. அத பரலோகத்துக்கு அந்த சத்தம் கேட்குது. அப்ப மோசையை தெரிந்து கொள்கிறார். நைல் நதியில முதல வாய்க்குள்ள போக வேண்டிய மோசைய வெளியில கொண்டு வந்து ஒரு நோக்கத்தை வச்சு அனுப்புறாரு. இப்ப இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்து வெளியில கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு நன்றி கிடையாது. வாசிப்போமா? 11வது அதிகாரம் என்னாகமம் முதல். பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். முறையிடுறதா என்னன்னா கம்ப்ளைண்ட். எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்றது. நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. சில வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்னுடைய சாப்பாடு அங்க ஆஸ்பத்திரிக்கு வரும். கதிரேசன் பிரதர் அவர் ஹைதராபாத்ல இருந்து எங்களோட கூட இருந்தார். நான் கதிரேசன் பிரதர் எங்களுக்கு 2 பேருக்கும் சேர்ந்து சாப்பாடு இருக்கும், நாங்க பகிர்ந்து சாப்பிடுவோம். அப்ப J.M. ஸ்டாலின் அவர் என்ன செய்தார்னா, அவர் ஒரு நான்வெஜ் ப்ரிப்பரேஷன் கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு வந்தார். கதிரேசன் பிரதர் சாப்பிட்டுட்டு, என்ன எப்படி இருக்குது, உப்பு இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் பைய கேட்டேன், என்னாச்சு உங்களுக்கு இதை செய்ய தெரியுமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு செய்யலன்னு கேட்டேன் அப்படின்ட்டாரு. உங்களுக்கு செய்ய தெரியாதுல்ல. அவர் ஆசையா செஞ்சு கொண்டு வந்திருக்காரு. நம்ம எதுவும் காசு கொடுக்குறோமா? ஒரு அன்பு நிமித்தம் அவர் செஞ்சு கொடுக்காரு. நீங்க அதை என்ன செய்யணும்? சந்தோஷமா குறைகளை உங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஸ்டாலின் சூப்பரா இருக்கு ஸ்டாலின் சொல்லுங்க. அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் முடிஞ்சுன்னு. சரிங்க ஐயா, நான் இனிமேல் அப்படியே நான் சொல்லுவேன், கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன்னு அன்னைக்கு சொன்னேன். நான் இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிற ஆசீர்வாதம் எல்லாமே இந்த முறையீடுறதுனால கேன்சல். என்னாகும் 11வது அதிகாரம் முதல் வசனம், ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிலே பொல்லாப்பா இருந்தது. பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். துதி சத்தம் பரலோகத்துக்கு போகணும், ஜப சத்தம் பரலோகத்துக்கு போகணும். நீங்க சந்தோஷமா இருக்கிறங்கிற உங்களுடைய கான்வர்சேஷன். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது கேட்டீங்கன்னா, மல்கியால கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசுறது கர்த்தர் கவனமா கேட்கிறாங்க. கவனமானது கேர்ஃபுல்லா, என்ன என் பிள்ளைய பேசுறாங்க, என்னை பத்தி என்ன சொல்றாங்க, கவனமா கேட்பாராம். ஆனா அந்த கவனமா கேட்கும் பொழுது அதுல இந்த முறையிடுற சத்தம் வரக்கூடாது, முறுமுறுப்பு சத்தம் வரக்கூடாது, துதி சத்தம் வரணும். என்னாகும் 11வது அதிகாரம், கர்த்தருடைய அதை கேட்ட பொழுது அவருடைய கோபம் மூண்டது, கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி இருந்தது, பாளையத்திலே கிடைச்சு. ஆண்டவர் வந்து பழைய பட்ல ஒரு ஸ்ட்ராங் ஆக்டம், ஸ்ட்ராங்கா இருந்தது. அதாவது என் பிள்ளை இப்படிதான் இருக்கணும், கரெக்டா இருப்பார். அடுத்து பாருங்க, அப்பொழுது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டு, மோசையை கர்த்தருக்கு விண்ணப்பம்னா அக்னி இருந்துச்சு. இவங்களுக்கு மோசை வேணும். பிரச்சனை வந்தா யாரை கூப்பிடுவாங்க? மோசையை கூப்பிடுவாங்க. ஆனா பிரச்சனை பண்ண உடனே மறுபடியும் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து பாருங்க, 5வது வசனத்துல இருந்து பாக்குறோம். என்னாகும் 11:5, நான்வெஜ் ஃபுட் எங்களுக்கு வேணும். எல்லாருக்கும் நான்வெஜ் ஃபுட் பிடிக்கும், யாரு இல்லைன்னு சொல்றாங்க. சிக்கன், மட்டன்,
எல்லாமே டேஸ்டா தான் இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு என்ன ஆகாரம் கொடுத்திருக்கிறாரோ அது நம்ம மனுஷனுக்கு சந்தோஷமாக சாப்பிடணும். சரி, 5வது வசனத்துல நான்வெஜ் ஃபுட் பிடிக்கல. 11வது வசனத்துல நீங்க பாருங்க, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி. இப்ப இந்த மோசையோட இருதயம் ஒடிஞ்சு போச்சு. சப்பா சப்பா, என்னையா இது, தெரியாம நான் இந்த தொழிலுக்கு வந்துட்டேன், எங்களை வழி நடத்துறது என்ன ஒரு வணங்கா கழுத்துல சொல்லி அந்த இருதயம் ஒட்டிஞ்சு, அந்த ஒட்டஞ்ச இருதயத்திலிருந்து வர்றதுதான் ஆண்டவர்கிட்ட கேள்விகள் கேட்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன ஆலோசனை சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14வது வசனத்துல பாருங்க, இந்த ஜனங்கள் எல்லாரும் நான் ஒருவனாய் இது எனக்கு மிஞ்சின பாரமா இருந்தது, உடைய கண்ணில் எனக்கு கிருபை கிடைக்கும். அப்ப நல்லா கேட்டுக்கோங்க, ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கோம். இந்த ஊழியம் எல்லாருக்கும் கொடுப்பாருன்னா சான்ஸே கிடையாது. எத்தனையோ பேருக்கு ஊழியமே இல்லாம இருக்கிறவங்க நான் பார்த்துருக்கேன். அவங்க கொஞ்ச நாளைக்கு ஓடுவாங்க, ஆஃப் ஆயிடும். இப்படி பலரை நான் பார்த்துருக்கேன். ஒரு கத்தோலிக்க கணவன் மனைவியுமார்கள் ஆண்டவரை ஏத்துக்கிட்டாங்க, ஒரு சபையை ஆரம்பிச்சாங்க, நல்லா ஸ்பீடா ஓடிட்டு இருந்தாங்க. திடீர்னு எனக்கு ஒரு நியூஸ் வருது, அவங்க இதை விட்டுட்டு திரும்பவும் எங்களுக்கு மேரி மாதா மட்டும் போதும் அப்படின்னு போயிட்டாங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவரை கேட்டீங்கன்னா, அவங்களை விடுறாப்புல இல்லை, திரும்பவும் பிடிச்சாரு. நான் மேரி திரும்ப வா அப்படின்ட்டு இப்ப கணவன் மனைவியாக மறுபடியும் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மிஞ்சின பாரங்கிறது ஆண்டவர் கொடுத்தாலும் அடுத்த கிருபையை கொடுத்துருவார். மோசைக்கு கொடுத்தாரு. மோசைக்கு கொடுத்தனால என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா அடுத்த பார்க்கணும். நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு ஆரோனுடைய கோல் துளிர்க்கிறது. ஏன் அது துளிர்க்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வாசனை வீசக்கல. லில்லி புஷ்பத்தை மலர செய்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வாசனை வீசம். அது வேற. இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஒரு கோலை துளிர்க்க செய்தார். சாதாரண குச்சி, அந்த குச்சி காஞ்சி பண்ண குச்சி, ஆனா அதை துளிக்க செய்யறாரு. துளிக்க செய்யறதுடைய காரணம்னா, நான் முறுமுறுப்பை நிறுத்துவேன்னு சொல்லி. அப்ப 11வது அதிகாரத்திலிருந்தே முறுமுறுப்பாருச்சு. சரி, 12வது அதிகாரம் முதல் வசனத்துல அடுத்த முறுமுறுப்பு பார்க்கணும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டு பிரச்சனை. ஒரு வீட்டுல பிரச்சனை இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனா இந்த வீட்டு பிரச்சனை எப்படி மாத்திட்டாங்க? சபை பிரச்சனை மாத்திட்டாங்க. வீட்டு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணினபடினாலே ஆப்போசிட் கலர். கலர் முக்கியமா இல்லையான்னா எனக்கு தெரியாது. ஒரு சிலர் கலர்ல ரொம்ப பர்டிகுலரா இருப்பாங்க. இது மோசே, ஆரோன், மிரியாம் இதெல்லாம் பல ரோஸ் கலர்ல இருப்பாங்க. யூதர்கள்லாம் அந்த இது நம்ம கலர்லாம் கிடையாது. இங்க யாரும் அப்படி கலர்லாம் பார்க்க முடியாது. ஒரு ரோஸ் கலர்ல இருப்பாங்க. ஆனா மோசைக்கு என்னமோ ஒரு ஆப்போசிட் கலர் பிடிச்சு போச்சு. ஒரு கருப்பு இனத்து பெண்ணை கூட்டிட்டு வர்றாரு. கருப்பு அழகா, எஸ், கிளியோபேட்ராங்கிற ஒரு பெண் ரோமா ராஜ்யத்தை அசைச்சா. அவ பிளாக் லேடி. இன்னும் எத்தனையோ பேர்கள், நான் சினிமா ஹீரோயின்லாம் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். கலர் பிளாக் காரணம் அதுக்கு ஒரு அழகு இருக்கு. அந்த அழகை மோசையை பார்த்தாரு, கூட்டிட்டு வந்தார். அக்கா கூட்டு வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விவாகம் பண்ணியிருந்தபடினாலே மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியர் விதமாக அவன் பேசுறான். இப்ப வீட்டு பிரச்சனை சபை பிரச்சனையா மாத்திட்டாங்க. வீட்டு பிரச்சனை எங்க வச்சு வீட்டுல இருக்கும். அது எப்படி சபையை மாத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது வசனம் என்ன ஆகும்? 12 கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரா, எங்களை கொண்டு பேசலையாங்கிறாங்க. அப்ப அடுத்த முறுமுறுப்பு குடும்பத்துல இருந்து வருது. முதல்ல நாங்க சொன்ன முறுமுறுப்பு இஸ்ரேல் தேசத்து மக்கள் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் வரலாம். இப்ப இந்த மோசே எவ்வளவு ஒரு பாவமான மனிதன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய மோசை அடிச்சு ஸ்பாட்ல காலி பண்ணிடுறாரு. அந்த ஆண்டவர் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். 3வது மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்தவன். பாருங்க, அடுத்து பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு 4வது சடிதியிலே கர்த்தர் மோசையும் ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டு, நீங்கள் 3 பேரும் ஆசாரிப்பு கூடத்தில் புறப்பட்டு வாங்க. கர்த்தர் மேகத்துள்ள இறங்கி ஆரோனை கூட்டுறார். இவர்கள் இருவரும் போனார்கள். அப்ப என் வார்த்தையை கேளுங்கள். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது வசனம் பாருங்க, 8வது வசனம், என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல்.
நீங்க ஆண்டு ஊழியர்கள்ல மட்டும் வாயை திறக்காதீங்க. நான் சொல்ல வேண்டியது இருக்கும், உதாரணம் சொல்ல வேண்டியிருக்கும், ஆனா பேரை சொல்லாம சொல்லுவேன். ஆனா இங்க டைரக்டா அட்டாக் பண்றாரு. எவ்வளவு தைரியமா நீ ஏன் மோசைக்கு விரோதம் பேசுறேன்னு சொல்லு. அடுத்து மிரியாமுக்கு ஒரு குஷ்டரோகம் வந்துச்சு. ஆனா கர்த்தர் மோசையை கொண்டு மட்டும் பேசினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இவங்க வாயை அடைக்கிறதுக்கு ஒரு நோய் அனுப்புகிறார், குஷ்டரோகம். குஷ்டரோகங்கிறது மிக மிக கொடுமையான ஒரு நோய். ஆனா அந்த குஷ்டரோகத்தை அனுப்பினாரு. இந்த குஷ்டரோகத்தை அனுப்பினதுனால இவங்க வாயை அடைச்சிட்டாங்க. இவங்க அடுத்து திறக்கல. சரி, இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இந்த முறுமுறுப்பை நீங்க பார்க்கலாம். இப்ப 13வது அதிகாரத்துக்கு வருகிறோம். 13வது அதிகாரத்துல கானான் தேசத்தை சுற்றி வேவு பார்க்கறதுக்கு அனுப்புறாங்க. அனுப்பும் பொழுது வாசிப்போமா, 25வது வசனம். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்றவர்கள். 40 நாள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 40 நாள் சுற்றி பார்த்தாங்க. ஆண்டவர்களுக்கு எல்லாம் பிளஸ்ஸா காமிக்கிறாரு, பெரிய பழங்களை காட்டுறாரு, எல்லாத்தையும் காட்டுறாரு. ஆனா அவங்க ஒரு அவிசுவாசமான வார்த்தையை பேசுறாங்க. அது பேசுறதுனால பாத்தீங்கன்னா 31 அவர்களோட கூட போய் வந்த மனிதர்கள், நாம் அந்த ஜனங்களை எதிர்க்க கூடாது, அது நம்மளும் பலவான்கள். ஆண்டவருக்கு கோபம் இருக்கு. கோபம் வரதுனால 40 நாள் சுற்றி பார்த்தனால 40 வருஷம் சுற்றி கஷ்டம். 40 வருஷம் தான் அவங்க பாலும் தேன் மூடுகிற கானான் தேசத்துக்குள்ள போனார்கள். காரணம் முறுமுறுப்பு. இன்னைக்கு இருதயத்தின் நிறைவு தாங்க வாய் பேசு. நீங்க எவ்வளவுக்கு அளவு சந்தோஷமா இருக்கிறீங்களோ நீங்க ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கணும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு நீங்க ஆண்டவரை துதிக்க 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 அவர் இருதயம் குளிர்ந்துடும், சந்தோஷப்படும். காரணம் ஒரு துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற மக்கள். அடுத்து 13வது அதிகாரத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னா, 33 வசனம், தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசம் குறித்து துர்செய்தியே பரவசம். துர்செய்தி எப்பவுமே ஒரு சில குசும்பு பிடிச்ச மக்கள்லாம் நல்லதே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு எது குறை இருக்கோ அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் பயங்கர அப்செட் ஆயிடும். என்னுடைய வயது 67 வயசு ஆயிடுச்சு. ஆணுடைய பிரதான கிருபையினால் நான் உயிரோடு இருக்கிறேன். 2015 ஒரு பைபாஸ் சர்ஜரி எனக்கு நடந்துச்சு. அந்த சர்ஜரி நடந்துட்டு நான் நினைச்சேன், அனஸ்தீசியா கொடுக்கும் போதே சம்திங் ஹேப்பன்னா பரலோகம் போயிருக்கேன். நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை தரிசிப்பேன்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன். ஆனா முடிச்சு பார்க்குற ஒரு நர்ஸ் கொண்டு இருந்தார். நல்லா இப்போ பரலோகம் போல இருக்குன்னு நினைச்சேன். இத்தனை வருஷமா ஆண்டவர் பாதுகாக்கிறார், குறை வைக்காம வச்சிருக்கிறார். நம்ம தூர் செய்தி சொல்லக்கூடாது, நர்ஸ் செய்தி, குட் நியூஸ் சொல்லணும். சரி, 13வது வசனத்துல காமிச்சு 14வது வசனத்துல பாருங்க, அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினாங்க. வாலியமை கூட்டுறாங்க. பரலோகத்தில் ஆண்டவர் கேட்கும் போது இறுதியும் அவருக்கு வேதனை ஆயிடும். ராமுழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து. உங்களுக்கு நான் கீ வசனத்தை காமிச்சிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். என்னாகும் 17வது அதிகாரத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5வது வசனம், இதுதான் கீ வசனம். ஓசியா 14வது அதிகாரம் 5வது வசனத்துல கீ வசனம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சேன். அதே மலர செய்கிறார், வாசனை வீசணும். ஆனா இங்க கோலை துளிர்க்க செய்கிறார். 17வது அதிகாரம், அப்பொழுது நான் தெரிந்து கொண்ட வேண்டிய கோல் துளிக்கும். இப்படி இஸ்ரேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறது என்னை விட்டு, உங்கள் என்னை. ஒரு சைட்ல 3 பேர் இருக்காங்க. தேவன் இருக்காரு, மோசே ஆரோன், இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு. இஸ்ரேல் மக்கள் முறுமுறுக்கிறது எல்லாமே ஆக்சுவலா அவங்க முறுமுறுக்கிறது மோசேக்கு ஆரோன். ஆனா ஆண்டவர் தனியை சேர்த்துக்கிறார், என்னை விட்டு நீங்க செய்வேன். அப்ப நம்ம ஒவ்வொரு அதிகாரத்திலையும் அவங்க எப்படி ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்கன்னு நம்ம தெரிந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து பாருங்க, 14வது அதிகாரம் ஃபுல்லா 9வது வசனம், 14:9, கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதிருங்கள். ஏன் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு தூசி, ஒரு டஸ்ட். ஆனா நம்மள உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்ம அறிந்து கொண்டார். நம்மளை ஒரு தாயின் கர்ப்பத்தில் உண்டாக்குனார், உருவாக்குனார். இன்னைக்கு வரை காத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மளோட கூட இருக்கனால நம்ம என்ன செய்யக்கூடாது, கலகம் செய்யக்கூடாது.
ஆண்டவர் துதித்து கொண்டிருக்க தானே தான்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா. பாருங்க, மோசேக்கும் 2 இஸ்ரேல் புத்திரரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதம் எல்லாமே ஆண்டவருக்கு விரோதமாக இருக்குது. சரி, 14வது அதிகாரம் 27வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு விரோதமாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த குரூப் ஒரு பக்கம் ஆண்டவர், மோசே ஆரோன் 3 பேர் ஒரு சைடு நிற்கிறாங்க. இந்த மக்கள் நினைக்கிறாங்க நாங்க மோசே ஆரோனுக்கு விரோதமாக தான். ஆனா அது சொல்றாரு, என்ன சொல்றாரு, கர்த்தர் 26 பின்பு கர்த்தர் மோசையும் ஆரோனை நோக்கி, எனக்கு விரோதமாக இருக்கிற சபை எதுவரை பொறுத்திருப்பேன், இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக இருக்கிறது கேட்டு. அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 32 உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்தில் விழும், பிரேதம் விழும். நம்மளுடைய மரணத்தை குறித்து 1 நாம் விதைக்கப்படுகிறோம், விசுவாசத்தில் இருக்கோம், விதைக்கப்படுறோம். ஒரு நாள் அந்த விதை வெளியே வரும், உயிர் தருகிறது. ஆனா இங்க அப்படிங்கிறது பிரேதங்கிறாரு. ஏன்னா இவங்க முறுமுறுக்கிறாங்க, இந்த வாழ்க்கை அதோட முடியுது. ஆண்டவர் ஒரு கோலை துளுக்க செய்யறார். கோலை துளுக்க செய்யறதுக்கு காரணம் என்னன்னா ஒரே ஒண்ணுதான், விரோதமாக வருகிற எல்லா முறுமுறுகளையும் நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். சரி, 15வது அதிகாரம் கட்டளைகளை கொடுக்கிறார். அங்க எல்லா கட்டளையும் கொடுக்கிறாரு. 16வது அதிகாரத்தில் வரும் 16:3 மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். 16வது அதிகாரம் லேவிக்கு பிறந்த கோஹராத்தின் குமாரனாகிய லேவி புத்திரன். நல்லா கேட்டுப்பாங்க, ஆண்டவர் ஒரு சிலருக்கு ஒரு சில ஸ்பெஷல் ஆசீர்வாதம் கொடுப்பார். இந்த லேவிங்கிற புத்திரன் வந்தாச்சுன்னா அவங்க தேவனுடைய சபைக்கு வரலாம். அந்த அவருக்கு கொடுக்கிற பலி செலுத்துறதுல அவங்களுக்கு ஒரு போர்ஷன் கிடைக்கும். எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. அதனால அவர் சொல்றாரு, 10வது பாருங்க, என்னாகும் 16:10 அவர் உன்னையும் உன்னோடு கூட லேவியன் புத்திரலாகிய உன்னுடைய எல்லா சகோதரையும் சேர பண்ண அற்ப காரியமும். நிறைய நேரங்க ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நமக்கு தெரியாது. எனக்கு எத்தனையோ பேர்களை நான் பார்த்திருக்கேன், அவர்களுக்கு ஒரு குழந்தை இல்லாம எத்தனையோ நான் பார்த்திருக்கேன். நேற்று ஒரு கப்பல் பல வருஷமா பிள்ளை இல்லை, நான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அடாப்ஷன்ல பிள்ளை கிடைக்குமான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இவங்க கொண்டு ஒரு குட்டி பிள்ளையை கூட்டிட்டு வர்றாங்க. பார்த்தா ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. கேட்டேன், யாருங்க இது அப்படின்னு கேட்டேன். என் மக சார் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், இது யாருப்பா இந்த இந்த அவர் யாருமா? எங்க அப்பா. அந்த பிள்ளை சொல்லுது, எங்க அம்மா அப்படின்னு சொல்லுது. சிவகாசியில போய் இங்க இருந்து இந்த பிள்ளையை கொண்டு வந்திருக்காங்க. அப்பா அம்மா 2 பேரும் இல்லாத ஒரு பிள்ளை. இந்த பிள்ளை அவங்க உயிரை கொடுத்து வளர்ப்பாங்க. ஆனா பிள்ளை வளரும் போது அது என்ன ரியாக்ஷன் அது நமக்கு தெரியாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எத்தனையோ பேருக்கு கஷ்டத்து மத்தியில ஆண்டவர் நம்ம சந்ததிகளை பார்க்கிறாரு, சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார். இந்த நேரத்துல ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா 13வது வசனத்தை வாசிங்க. 16:13 இந்த வனாந்தரத்திலே எங்களை கொன்று போடும்படி பாலும் தேசம் எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணிடுறோம். இந்த கடினமான வார்த்தைகள் வர 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 ஆண்டவர் சைலண்டா ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். சைலண்ட். எப்படி பனி இறங்கும் போது அந்த சைலண்டா இறங்கும் போது இங்க ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். இதுவரை நடக்காத ஒரு காரியம். அந்த 16வது அதிகாரம் 31 அவன் இந்த வார்த்தை சொன்ன உடனே இந்த நிலம் பிளந்தது. சைலண்டா ஒரு இடத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த இடத்துலதான் கோகாத்தின் கோகாத் குரூப் நிக்குது. சபையாரெல்லாம் நீங்க போயிருங்கிறாரு. ஆனா அந்த நிலம் 2ஆ பழக்குது, எல்லாம் உள்ள போயிடுச்சு. ஆண்டவர் பனி போல ஒரு மலரை செய்வாரு. இங்க பனி போல சத்தம் காட்டாம எல்லாத்தையும் செய்வாரு, பூமிக்குள்ள இறக்கி விட்டுவாரு. அட்ட யாரும் பேசவே முடியாது. சரி, இது போல ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போயிடும். வாயை திறக்கக்கூடாது. டோன்ட் ஓபன் யுவர் மவுத். யாருக்கு விரோதமாக? ஏன் ஊழியக்காரருக்கு விரோதமாக? இது பார்த்துமா, 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 15 2 ராஜாக்கள் 2:15 யார் வாயை ஆண்டவர் மூடுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீர்க்கதரிசி புத்திரர்கள் அப்படின்னா யாருன்னா ஒரு பைபிள் காலேஜ் மாதிரி. அங்க தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு ஒரு காலேஜ் வச்சிருந்தாங்க. அங்க இருந்தவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிச்சு. என்ன வெளிப்பாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரிகோவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் புத்திரர் ஒரு காலேஜ் இருக்கு.
அந்த காலேஜில் இன்னைக்கு ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஆவியானவர் வெளிப்படுத்திட்டாரு, எலியா போறாரு, எலிசா ரோட்ல நிக்க போறாரு அப்படின்ட்டு. கர்த்தருக்கு வந்து இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள போகிறார் என்று உனக்கு தெரியுமா? அதுக்கு சும்மா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, நீயப்பா இந்த ஆளு பின்னாடி போறது வேஸ்ட், உங்க சூட்கேஸ்லாம் இருக்கும்ல, எடுத்து உங்க ஊருக்கு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி நக்கலா பேசுறாங்க. இவர் சொன்னாரு, எனக்கு தெரியும், குவைட்டாரு அப்படிங்கிறார். போயிட்டாரா? இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. 12வது வசனம், எலிசா கண்டு என் தகப்பனே சொல்றாரு, மேல போயிடுச்சு. இப்ப ஆண்டவர் நீ ஒரு காரியத்தை செய்கிறார், எந்த துண்டை வச்சு யோர்தானை பிளந்த அதே அதை செய்கிறார் தன் வருஷத்தை. பின்பு எலியா எலிசாவின் மேல் இருந்த துண்டை எடுத்து போய் அவர் சொல்றாரு, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே? ஆண்டவரே, அவரை கூட்டு போனீங்களா? அவர் செஞ்சார்ல, நானும் செய்வேன். 2 பக்கத்து தெரிந்த உடனேயே 15 வசனத்தை பாருங்க, ஆஃப் பண்ண வச்சுட்டாரு. இப்ப பாருங்க, அந்த பைபிள் காலேஜ் பசங்க வாயை திறக்காம காலில் விழுகிறாங்க. ஆண்டவருக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யாராவது பேசுனா கெட்ட கோவம். சைலண்டா ஒரு காரியத்தை செய்வாரு, அவங்களுக்கு தெரியாது அடுத்து என்ன நடக்குது. எரிகோ தீர்க்கதரிசி புத்திர கண்டவனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல இறங்குறதை என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரையை மட்டும் கொடு. இப்ப வாயை திறக்க மாட்டான். ஆண்டவர் பார்த்தீங்க, இதுதான் அவருடைய டெக்னிக், வாயை திறக்க மாட்டாங்க. 18வது வசனத்தில் பாருங்க, நான் சொன்னேன் இல்லப்பா, கண்டுபிடிக்க முடியாது, வாயை பொறுத்த வைக்கிறேன். சரி, இது ஆண்டுடைய ஒரு ஸ்பெஷல் பவர். சரி, இப்ப திரும்ப நம்ம இந்த ஸ்டார்டிங் வசனத்திலிருந்து வரப்போகிறோம். எந்த வசனத்தில் நம்ம ஆரம்பிச்சோமோ, ஓசியா 14வது அதிகாரம் 5வது, இதுதான் போன வாரத்தினுடைய முதல் செய்தி. வாசிப்போமா? 14:5. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை மலர்வான். அப்ப மலர செய்தது எதற்காக? வாசனை வீசுறதுக்காக. ஆனா பனி போல வந்தவர் இப்ப அடுத்து ஒரு காரியத்தை செய்றாரு, முறுமுறுப்பை நிப்பாட்டுறதுக்கு. ஆண்டவர் தெரிந்து கொண்ட இடம் என்னன்னா, 17வது அதிகாரம், அவருடைய சாட்சி ஆசரிப்பு கூட சாட்சி பெட்டி. சாட்சி பெட்டிங்கிறது என்ன உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம். மோசையை சொல்லி ஒரு பெட்டியை ரெடி பண்ண சொன்னார். அந்த பெட்டிக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த லிஸ்ட பார்க்க போறோம். அந்த பெட்டிக்குள்ள என்ன எல்லாம் இருக்கும் வாசிப்போமா? எபிரேயர் 9வது அதிகாரத்துக்குள்ள வாங்க. இந்த சாட்சி பெட்டியை நம்ம உடன்படிக்கை பெட்டின்னு பார்க்கிறோம். எபிரேயர் 9வது அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் 9:4, பொன்னாலே செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடினாலே பதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெற்றிருந்து அந்த பெட்டிக்குள்ள மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். இப்ப இந்த இடத்துலதான் அந்த கோலை வைக்க சொல்றாங்க. இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி உள்ள வச்சிருக்காரு. இப்ப உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் எல்லாருக்கும் பிடிச்சி தெரியும். ஃப்ரிட்ஜில் 2 இருக்கும். ஒன்னு வெளியில ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், ஃப்ரீசர் இருக்கும். இந்த ஃப்ரீசருக்குள்ள பிரியாணி எதை நீங்க உள்ள வச்சாலும் 10 நாள் 20 நாள் 30 நாள் கழிச்சு அதை எடுத்தாலும் அதை மைக்ரோல வச்சு சூடாக்குனீங்கன்னா இப்ப ஃப்ரெஷ்ஷா செஞ்சது மாதிரி இருக்கும். நான் சொல்றது புதுசா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். நான் கவலையப்பட மாட்டேன், கட்டெல்லாம் போகாது. ஃப்ரீசர்ல வச்சு நல்ல ஃப்ரிட்ஜா இருக்கணும். சும்மா இந்த கண்ட்ராய் ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா அது கெட்டு போயிடும். அப்படி ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள எப்படி அது உள்ள வச்சானா அது இருக்கோ, அது மாதிரி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அந்த மண்ணா வச்சிருக்கிறார். ஆரோனுடைய தளிர்த்த கோலும் அது உடனே பிடிக்காதுக்குள்ள வச்சு. இப்ப நம்ம என்ன பாக்குற என்ன இருக்கிறோம்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உங்களுக்கு காட்டப்படும். தேவ பிரசன்னம் வாசிப்போமா? யாத்ராகமம் 16வது அதிகாரம் 15வது வசனம். இதுதான் அந்த பெட்டிக்குள்ள உடன்படிக்கை பெட்டின்னு சொல்லி பார்க்கிறோம். சாட்சி பெட்டி 2 ஒண்ணுதான். வாசிப்போமா? 16வது அதிகாரம் என்ன? யாத்ராகமம் 15வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு இது என்னன்னு அப்ப மோசே சொல்றார், இது உங்களுக்காக கர்த்தர் புசிக்க கொடுத்த அப்பம். ஒரு ஓமர் தான் என்னை அளக்கலாம், அதுக்கு மேல எடுக்காதா அப்படிங்கிறாங்க. இந்த குஷ்பு பிடிச்ச பயில என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14 வருஷம் சிலர் அதன்றி செய்து மிகுதியாக எடுத்தாங்க. பின்பு அந்த ஓமர் அளந்தார்கள், மிகுதியாக மீதியை சேர்த்ததெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20 வருஷம் மோசே சொல் கேளாம. இவங்களுக்கு என்னன்னா, ஏன் டெய்லி போய் எடுக்கிறது, நம்ம எடுத்து உள்ள வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வராங்க.
மீதியாய் வைத்தார்கள், அது பூச்சி பிடிச்சு நாற்றம் எடுத்தது. அது மாதிரி மோசம், பூச்சி பிடிச்சு நாற்றம் எடுத்துருச்சு. ஆனா உடன்படிக்கை பெற்றுக்குள்ள வச்ச பொற்பாத்திரத்துல வச்ச மண்ணா மாத்திரம் கேட்டப்படும். தலைமுறைகள் தலைமுறையாக போகுது, வருஷங்கள் வருஷங்களா போகுது, எத்தனையோ தலைமுறைகள் போனாலும் அது அப்படியே இருக்கு. காரணம் தேவ பிரசன்னம் அது அப்படியே மூடிக்கொண்டிருக்கு. அது கொஞ்சம் கூட அரிசியில. அது ஒரு ஸ்பெஷாலிட்டி பாருங்க. 22வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஓய்வு நாள், அன்னைக்கு நீ எடுக்க போகக்கூடாது. அதனால வெள்ளிக்கிழமை வர்ற மண்ணா அது ஸ்பெஷல் மண்ணா, அது 2வது வருஷம் கெட்டு போவார். எப்படி ஆண்டவர் அவங்களுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து 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 செய்றார். அவர்கள் கர்த்தர் இது நாள் இன்னைக்கு என்ன செய்யுங்க, எடுத்துக்கிட்டு டபுளா எடுத்து வைங்க. 24 மறுநாள் வரைக்கும் வைத்தார்கள், அப்பொழுது அது நாரும் மேலே பூச்சி பிடிக்கல. இது அளவுக்கு ஆண்டவர் சார் அவங்களை கவனமா பார்க்கிறாரு, செய்யறாரு. ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தையை காக்க மாட்டாங்க. முறுமுறுக்கவங்கள முறுமுறுப்பாங்க. முறுமுறுக்கிறதுனால ஆண்டவர் செய்யறாரு, ஒரு கோலை துளிக்க செய்யறாரு. வாசிப்போமா, என்னாகும் 17வது அதிகாரம். அப்பொழுது நான் தெரிந்து கொண்ட கோல் இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கல. இதுல என்ன பார்க்கிறோம்னா 8வது மறுநாள் மோசே சாட்சி கூடாரத்துக்கு பிரவேசித்த பொழுது ஏதோ லேவியின் குடும்பத்தாரில் இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழம் கொடுத்துச்சு. எல்லாம் ஓவர்நைட்ல நடந்து போச்சு. ஒரு குச்சியை நம்ம என்ன செய்வோம்னா தோண்டி உள்ள வைப்போம், அது வேர் பிடிச்சு வரணும். எப்படி ஆண்டவர் ஒரு தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினாரோ அதே மாதிரி தான் எங்கேச்சு. தண்ணீர் எப்படி திராட்சை ரசமா மாத்துறாரு? நான் சொல்றேன், ஒரு திராட்சை செடி இருக்கு, மரம் இருக்கு, அதுக்கு கீழே தண்ணி ஊற்றும், அது வேர் வந்து தண்ணி எடுக்கும். தண்ணி எடுத்து மேல போய் 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 அது ஒரு காயாகும். இந்த காய் பழமாகும். தண்ணி தொய்ந்து ஊத்திட்டே இருக்கும். அது கீழே இருந்து மேல போய் 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 இந்த மரத்துல அது ஜூஸா மாறும். ஜூஸா மாறி அது எல்லாத்தையும் புடுங்கி ஆலையில போட்டு ஆட்டி ஜூஸ் எடுத்தா என்ன வரும் உங்களுக்கு? திராட்சை ரசம். அந்த ரசத்தை தான் கானானூர் கல்யாணத்துல கொடுத்தாங்க யோவான் 2வது அதிகாரத்துல. ஆனா ஆண்டவர் ஷார்ட்கட் வச்சிருக்கிறார். எப்பா இந்த தண்ணியெல்லாம் ஊத்தாத, நேர கற்சாடியில ஊத்து, நான் இது எல்லாத்தையும் டக் 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 டக்ல மாத்தி உங்களுக்கு என்ன செய்யணும், திராட்சை ரசம் ஆக்கிறேன். நெஸ்காஃபி இருக்கு. அந்த காலத்துல காப்பி கொட்டையை வாங்கி ரோஸ்ட் பண்ணி இதுல போட்டு கிரைண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அதை ஒரு இதுல ஃபில்டர்ல போடுவாங்க, சுடுதண்ணி ஊற்றி வச்சிருவாங்க. நைட்டு ஃபுல்லா அது சொட்டு சொட்டா இறங்கும். காலையில டிகாஷன் வரும், அதை செய்யும். அதுக்கு இம்முட்டு கொண்டு நெஸ்காஃபி எடுத்து போட்டா சூப்பர் டேஸ்ட். சன்ரைஸ் எதனால ரெடி. அதுபோல ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ஓவர் நைட்ல எல்லாத்தையும் மாற்றி விட்டார். வெய்யி அந்த பிரசனம் நிறைந்த இடத்துக்குள்ள வச்சு, எந்த பெட்டிக்குள்ள தேவ பிரசனம் இருக்கிறோ வச்ச உடனே அது என்னெல்லாம் நடக்குதுன்னா கோல் துளிர்த்துச்சு, துளிர்ட்டு பூ பூத்துச்சு, வாதனை பழம் கொடுத்துச்சு. எல்லாம் வாங்கிட்டாங்க. 10வது சொன்னாங்க, அந்த ஆரோனின் கோல் கலகக்காரனுடைய விரோதமாக அடையாளமாக போட்டு, அடையாளம் நீங்களும் நானும் ஒரு அடையாளமா மாறும். துணிகரமான பாக்கியது என்னைய ஆண்டவர் ரசித்து 25 வருஷம் பாதையில கொண்டு போறோம். அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்குள்ள கொண்டு போய் அதைத்தான் நம்ம பார்த்தோம் எபிரேயர்ல காமிச்சோம். இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாக மறுபத்தை விளைச்சு. இதுதான் செய்தி. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. மாலாரா செய்கிற தேவன் இன்று துளிர்க்க செய்தார் ஐயா. எங்களுக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் பேசுகிறார்களோ வாயை அடைக்கிறதுக்காக நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இது மட்டும் உதவனை எபினேசர் இன்னும் எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.